வணக்கம். இது விஜய் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் இவை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் திரையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்த்து செய்தியாளர்கள், அவருடைய கட்சியினர், கூட்டணி கட்சியினர் அத்தனை பேரும் காத்துக் கொண்டிருந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே ஒரு சாதிய மோதலை தூண்டி அதன் மூலமாக அரசியல் ஆதாயத்தை எட்ட முயற்சிக்கிறது என்பது போன்ற ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்து அந்த சாதிய மோதலுக்கு தான் காரணமாகிவிடக்கூடாது, தன்னை மையமாக வைத்து அதுபோன்ற ஒரு சூழ்ச்சி பின்னப்படுகிறது, எனவே தான் தேர்தலில் இருந்து விலகுவதாக திரு வைகோ அறிவித்திருக்கிறார். இது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அவ்வாறான ஒரு சாதிய மோதலை ஏற்படுத்துவதற்கு திமுக முயற்சித்தது என்ற குற்றச்சாட்டு எந்த அளவிற்கு அடிப்படை ஆதாரமான குற்றச்சாட்டு? அவ்வாறான ஒரு முயற்சி நடைபெறுகிறதா? இதை தாண்டி தேர்தல் அரசியலில் சாதிய மோதல்களும் சாதியும் எந்த அளவிற்கு தேர்தல் வெற்றி தோல்வியை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றன? அரசியல் கட்சிகள் எவ்வாறு சாதியை பயன்படுத்துகிறார்கள் தங்கள் ஆதாயத்திற்கு? இதுவே இன்றைய விவாத பொருளாக இருக்கிறது. பயணிக்கலாம். அரங்கில் நம்முடைய 4 ஆளுமைகளும், நேரலையில் ஒரு சிறப்பு விருந்தினரும் இணைகிறார்கள். அரங்கில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் திரு கண்ணதாசன் அவர்கள் இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணிகண்டன் இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். மக்கள் நல கூட்டணி சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பேராசிரியர் அருணன். வணக்கம், வரவேற்கிறேன். தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பில் திரு தியாகு அவர்கள் இணைகிறார். வணக்கம். இவர்களை தாண்டி கோவையிலிருந்து நேரலையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு கல்யாணசுந்தரம் அவர்களும் கோவை நிலையத்திலிருந்து இணைகிறார். கல்யாணசுந்தரம், உங்களையும் அறிமுகப்படுத்தி உங்களையும் நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்ற நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். திரு அருணன், என்ன அடிப்படை ஆதாரத்தோடு இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை திரு வைகோ அவர்கள் வைத்திருக்கிறார்? ஒரு 4-5 பேர், அவரே சொல்கிறாரு, யாரோ ஊரில் இருக்கிற கொஞ்சம் பேர் வந்து நின்றுட்டு கருப்பு கொடியை காட்டிட்டு இருக்கிறான், காவல்துறை என்ன செஞ்சுட்டு இருக்கலாம் கேட்குறாரு. யாரோ ஒரு 4-5 பேர் தங்களுடைய எதிர்ப்பை ஜனநாயகபூர்வமாக கருப்பு கொடி காட்டியிருக்கிறார்கள். அவருடைய போராட்டத்தில் நியாயம் இருக்கிறதா இல்லையாங்கிறது ஒரு பக்கம். அவருடைய போராட்ட வழிமுறைங்கிறது நாங்கள் உங்களோட முரண்படுறோம், நீங்கள் தேவர சிலைக்கு மாலை போடக்கூடாதுன்னு கருப்பு கொடி காட்டுறாங்க. இதற்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, பெரிய சாதிய மோதலையே திட்டமிடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டெல்லாம் எந்த அளவிற்கு நாகரிகமானது, அடிப்படை ஆதாரமானது? அதாவது அண்ணன் வைகோ அவர்களுடைய அந்த அறிக்கை மிக முக்கியமானது. அவர் அதை தயார் செய்து அங்கே மக்கள் முன்பு வாசித்து தன்னுடைய இந்த முடிவுக்கான காரணத்தை அவங்க மொழிந்திருக்கிறார். நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, இந்த ஒரு வாரமாக நடைபெற்ற நிகழ்வுகளை, குறிப்பாக அந்த தொகுதியிலே போட்டியிடும் திமுக வேட்பாளர் சாதி அடிப்படையிலே சாதி கணக்குகள் போட்டு வாக்காளர்கள், ஆகவே தான் வெற்றி பெறுவேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதை திமுக தலைமை கண்டித்ததாக தெரியல. தேர்தல் ஆணையமும் கணக்கில் எடுத்து கொண்டு அவருக்கு விளக்கம் கேட்டதாக தெரியல இதுவரைக்கும். அதற்கு பிறகு இந்த நிகழ்வு, பசும்பொன் தேவர் அவர்களுடைய அந்த சிலைக்கு மாலையிட அவர் செல்லும் பொழுது அவர் சொல்கிறார், மதியத்திலிருந்தே அங்கே ஒரு கோஷ்டி வந்து கலகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது, ஆபாச வார்த்தைகளால் திட்டிக்கொண்டே இருக்கிறார்கள், சாதி விவகாரத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், இருந்தாலும் நான் சென்றேன், அதையும் தாண்டி அதையும் கடந்து நான் மாலை அணிவித்து விட்டு திரும்பினேன். இது வெளிப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள், அனைவரும் மனதில் கொள்ள வேண்டிய தகவல்கள். ஆனால் அவருடைய அறிக்கையிலே இவை மட்டும் இல்லை, அவர் இன்னொன்றை சொல்லுகிறார். இதெல்லாம் வந்து ஏதோ எதேச்சையாக நடந்ததாக அவர் கருதவில்லை. இதற்கு பின்புலமாக திமுகவினுடைய ஒரு சதி இருக்கிறது என்று அவர் அவதானிக்கிறார். குறிப்பாக தன்னை மையமாக வைத்து ஒரு சாதிய மோதலை இந்த பகுதியிலே. அதான் திரு அருணன், அதற்கு அடிப்படை காரணம் என்ன? அவர் அதை சொல்லிட்டாரு. நான் கேட்கறது சொல்றேன், இந்த அடிப்படையில் இவர் வந்து சொன்னாரு அப்படிங்கிறது திமுகவை இந்த இடத்தில் குற்றம் சாட்ட வேண்டிய தேவை வைகோவிற்கு எங்கு வருகிறது? அதுதான் சொல்ல அவர் சொன்ன அந்த வாக்கியங்களை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு சதி செயலில் ஈடுபட்டு இருக்கிறது, சாதிய மோதல்களை அது திட்டமிட்டிருக்கிறது தூண்ட என்கிற ஒரு நம்பகமான தகவல் தனக்கு கிடைத்திருக்கிறது என்று அவர் கூறுகிறார். அதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் இவ்வளவு காலமாக அந்த பகுதியிலே மக்கள் சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். தான் இந்த சாதிகளை எல்லாம் கடந்து எத்தனை சாதிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்போது அது நியாயமாக இருக்கும் பொழுது என்னென்ன நேரம் குறைவா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், நான் விஷயத்துக்கு வரேன். இல்ல என்னுடைய கேள்வி, ஒரு 4-5 பேர் கருப்பு கொடி காட்டுவதால் அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் நாயக்கர் சமூகத்திற்கு எதிராக அல்லது வைகோவிற்கு எதிராக திரண்டு விட போகிறார்களா?
இந்த 4-5 பேர் அவன் யாருனே தெரியாதுன்னு வைகோவே சொல்றாரு. அவருடைய வார்த்தைகளை சொல்றேன். யாரோ சிலர்னு என்று வைகோவால் விமர்சிக்கப்படக்கூடிய சிலருடைய கருத்திற்கு மதிப்பளித்து தேவர் சமூகம் அத்தனை பேரும் கலவரத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் என்ற தொழில் அவர் பதிவு செய்வார்களே என்று சொன்னால் அது 2 சமூகத்தையும் கொச்சைப்படுத்தக்கூடியது. இல்ல தயவு செய்து அவர் அப்படி வார்த்தையே சொல்ல, நீங்க தான் நண்பரை சொல்றீங்க. அப்ப இது இந்த கொஞ்சம் திமுக ஒரு சமூகத்தையும் பெயர் குறிப்பிட்டு அவர் சொல்லல. நீங்க தவறான தகவல் தராதீங்க. இருங்க நான் பேசி முடிச்சு நீங்க பேசுங்க. அரசியல் ரீதியாக அதை அவர் எடுத்து சொல்றாரு. திமுக இதன் பின்னணியில் இருக்கிறதுங்கிறதுக்கான ஆதாரம் என்ன? இல்ல அவர் தனக்கு போக போக தகவல்கள் கொடுப்பார்னு நினைக்கிறேன். நான் அவருடைய அறிக்கை இன்றைக்கு தான் நிகழ்ச்சி நடந்திருக்கு. அந்த அறிக்கையில் அவர் சொல்லுகிறது எனக்கு நம்பகமான சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அதற்கு நான் இந்த ஆதாரத்தை சொல்றேன். நீங்க முடிங்க. அதுக்கு முன்னதாக குறைந்தபட்சம் அந்த கருப்பு கொடி காட்டிய அமைப்புகளினுடைய பெயர் இந்த அவையில் உங்களால் பதிவு செய்ய முடியுமா? இல்ல எனக்கு தகவல்கள் இல்ல. இல்லங்க எனக்கு தகவல்கள் இல்ல. அவரும் அந்த இதை பத்தி சொல்லல. இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் சதி இருக்கிறது. யார் கருப்புடி காட்டினாங்கன்னு கூட தெரியாம திமுகவை எப்படி தொடர்புபடுத்த முடியும் நான் கேக்குறேன். இல்ல அத நீங்க அதை அறிக்கையை படிச்சீங்கன்னா அந்த மாலை போடக்கூடாது என்று தடுத்த நிகழ்ச்சி மட்டும் திமுக செய்தது என்றெல்லாம் அவர் ஒண்ணு சொல்லல. அது அறிக்கையில் அது ஒரு பகுதி வருது. பின்னாடி என்ன வருது என்றால் இதற்கு பின்பு இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் இல்ல, இன்னும் அடுத்தடுத்து சாதி மோதல்களை தூண்ட திமுக கருப்பு கொடி காட்டிய அமைப்பை சேர்ந்த ஒருவர் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். அவருடைய கருத்து கேட்கலாம். அகில இந்திய தேவரின மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக திரு அண்ணாதுரை அவர்கள் தொலைபேசி வாயிலாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார். திரு அண்ணாதுரை வணக்கம். நேரடியாக கேள்விக்கு வர்றேன். நீங்கள் திமுகவின் தூண்டுதலின் பெயரில் தான் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டீர்களா? அதை முதல்ல பதிவு பண்ணுங்க. அதன் பிறகு நான் அடுத்த கேள்விக்கு போறேன். சார், திமுகவுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதாவது ஏற்கனவே இந்த உடுமலைப்பேட்டையில அந்த கௌசல்யா சம்பவம் நடந்ததில்ல சார். அந்த சம்பவத்துல இவர் கம்யூனிஸ்ட் இந்த மக்கள் நல கூட்டணியை சேர்ந்த 4-5 பேர் சேர்ந்து சென்னை சேப்பாக்கத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அத ஆதிக்க சக்தி, ஆணவ சக்தி கொலை செய்த வேலையை வச்சிருக்காங்க. தென் மாவட்டத்தில் ஆரம்பிச்சு வட மாவட்டம் வரைக்கும் வந்துட்டாங்க. இவங்களை போலீஸ் தான் ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி வைகோ பேசுறாரு. சரி, ஒரு பிள்ளை அவர் இந்த கருத்துல சொல்றாரு, ஒரு சமுதாயத்தை எப்படி சார் குறிப்பிட்டு ஆணவ ஜாதின்னு சொல்லலாம்? ஆணவ ஜாதி ஆதிக்க சொல்றது இவர் யார் சார்? திரு அண்ணாதுரை, திரு அண்ணாதுரை, அந்த படுகொலை சாதியின் பெயராலும் சாதிய ஆணவத்தின் பெயராலும் நடைபெற்ற படுகொலை என்ற அர்த்தத்தில் அந்த படுகொலையை சாதிய ஆணவ படுகொலை என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கும் ஒரு சமூகத்தை அவ்வாறு சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எந்த ஒரு சமூகத்தையும் அவர்கள் அவ்வாறு குறிப்பிட்டதாக எனக்கு நினைவில்லை. இந்த சமூகமே சாதிய ஆணவ சமூகம் என்று எந்த இடத்திலும் எந்த தலைவர்களும் நிச்சயமாக பதிவு செய்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. அந்த படுகொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் சாதிய ஆணவம். அது அவருடைய கருத்து. சொல்ல கேளுங்க. அந்த கொலை சம்பவத்தை நாங்க நியாயப்படுத்தல. அந்த கொலை சம்பவத்தை நாங்க நியாயப்படுத்தி சொல்ல சார். அதே நேரத்தில் இவங்க ஆணவ ஜாதி ஆதிக்க சாதினா அந்த கௌசல்யா தேவமார் பொண்ணு. இவர் அந்த ஆதிக்க சக்தி கொலை பண்ணணும்னு சொன்னாருன்னா இவர் தென் மாவட்டத்தில் ஏற்கனவே ஜாதிக்கெல்லாம் நடந்துகிட்டு மறைமுகமாக உங்களுடைய சமூகத்தை குறிப்பிடுகிறா என்ற துணையில் உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறேன்னு எடுத்துக்கலாமா? ஆமா சார், உண்மை. இதுல உங்களோடு இணைந்து வேறு யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்? என்னென்ன அமைப்புகள்? மிக குறிப்பாக 1-2 அமைப்புகள். அகில இந்திய பார்வர்டு பிளாக் மாவட்ட செயலாளர் அழகு பாண்டியன் வந்திருக்காரு. சரி. புலிப்படை இந்த கருணாஸ் வச்சிருக்காரு. அந்த அமைப்பில் உள்ள மாநில செயலாளர் கலந்திருக்காரு. சரி. பெருமாள் தேவர். சரி. இல்ல திரு அண்ணாதுரை, மக்கள் நல கூட்டணி 234 தொகுதியிலும் போட்டியிடுகிறது. உங்களுடைய போராட்டம் குறிப்பாக கோவில்பட்டியை மட்டுமே மையப்படுத்தி கோவில்பட்டி சுற்றுவட்டாரத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய காரணம் என்ன? இன்னபிற தொகுதிகளிலேயோ அல்லது இன்னபிற இடங்களிலேயோ இன்னபிற தலைவர்களை எந்த இடத்திலும் நீங்க இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கலைங்கிற பொழுது வைகோ மட்டுமே நீங்க டார்கெட் பண்றீங்கன்னு தானே அர்த்தம்? சார், 20 நாளைக்கு முன்னால சார் சொல்லுங்க. 20 நாளைக்கு முன்னால கோவில்பட்டியில மக்கள் நல கூட்டணியை சேர்ந்த 5 பேருமே வந்திருந்தாங்க. அன்னைக்கு நாங்க எங்க அமைப்புல அகில இந்திய தேவர் மக்கள் கூட்டமைப்புல இருந்து இவங்க 5 பேருமே கண்டிச்சு நாங்க கருப்படி காமிச்சோம். அன்னைக்கும் இல்ல, அதான் அண்ணாதுரை நான் சொல்லிக்கிறேன். நீங்க கோவில்பட்டியை மட்டுமே உங்களுடைய போராட்டம் மையமாக வைத்திருக்கிறதே, இன்ன பிற பகுதிகளில் இந்த மாதிரி போராட்டம் நடத்தல அப்படிங்கிற பொழுது இயல்பா வைகோ மட்டுமே நீங்க டார்கெட் பண்றீங்க. ஏன்னா கோவில்பட்டி அப்படிங்கறதுனால அந்த அர்த்தம் தானே எடுத்துக்கொள்ளப்படும். சார், மக்கள் நல கூட்டணியில இருக்கக்கூடிய முத்தரசன், திருமாவளவன்,
இவர் வைகோ, ம் ராமகிருஷ்ணன், இந்த 4 பேரும் தான் இதை பேசுனாங்க. 4 பேர்த்தையும் தான் கண்டிச்சு கருப்படி அமைச்சு அன்னைக்கு. சரி சரி, நான் இந்த போராட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் கௌசல்யாவின் படுகொலை அப்படிங்கிற அடிப்படையில் நான் எடுத்துக்கிறேன். நன்றி திரு அண்ணாதுரை. அதனால தான் நான் கூடுதல் தகவல் எதுவும் தேவைப்பட்டால் நான் மீண்டும் உங்களுடைய தொலைபேசி வாயிலாக வருகிறேன்.